ஆர்த்தியின் அந்தரங்க லீலைகள். ரவிமோகன் வெளியிட்டிருக்க முக்கியமான ஆதாரம். இதுக்காக தான் நான் இவ்வளோ பொறுமையா இருந்தேன். ஆனா, இதுக்கு மேலேயும் என்னால பொறுமையா இருக்க முடியாது. என்ன ரொம்பவும் சீண்டி பார்க்குறாங்க. அப்படின்னு இப்போ ரவிமோகன் கொந்தளிச்சு ஒரு முக்கியமான வீடியோவ வெளியிட்டிருக்காரு. ஆர்த்திக்கும் ரவிக்கும் இடையில கொஞ்ச நாளாவே இந்த விவாகரத்து பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா இருந்தாலும் இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை? ஏது பிரச்சனை? ஏன் இப்படி திடீர்னு இவங்களுக்குள்ள இந்த பிரச்சனைலாம் போணுச்சு அப்படிங்கிற மாரி எந்த விஷயமும் யாருக்கும் தெரியல. ஸோ ரவி ஏதோ ஒரு நடிகை கூட பாடகி கூடலாம் அஃபேர்ல இருக்காரு அப்படின்னு அவர பத்தி செய்தி வெளியானுச்சு. அதே மாரி ஜெயம் ரவியும் கெனிஷா கூட கொஞ்சம் நெருக்கமா இருந்தாரு. அதனால தான் இவங்களுக்குள்ள பிரச்சனை போல அப்படின்னு தான் எல்லாரும் நெனைச்சோம். ஆனா திடீர்னு ரவி பொறுத்தது போதும் அப்படின்னு நேத்தி ரொம்பவுமே பொங்கி எழுந்துட்டாரு. தனக்கு வாழ்க்கையில என்னென்ன அநியாயம் நடந்துச்சு, என்னென்ன துரோகம் நடந்துச்சு, எதனால நான் அவங்கள விட்டு பிரிஞ்சு வந்தேன், கெனிஷா என் வாழ்க்கையில எப்படி வந்தா, இப்படி எல்லா விஷயங்களையும் அவரு அவருடைய வாயால சொன்னாரு. அத பார்க்கும்போது நமக்கே கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. ச்சே! பாவம் தான் ரவி. இதனால தான் அவரால அங்க வாழ முடியல அப்படின்னு. அது மட்டும் இல்லாம ரவிமோகன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஸோ என்ன எல்லாரும் பயன்படுத்திக்கிட்டாங்க. ஆனா என்ன ஒரு மனுஷனா கூட மதிக்கல அப்படின்னு அவரு பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுந்தாரு. இது ஒரு பக்கம் இருக்க, இப்போ இவர் பேசுனதுக்கு பிறகு நம்ப ஆர்த்தி இருக்காங்க இல்லையா? ஸோ ரவிமோகன் சொல்ற எதையுமே நம்பாதீங்க. அவரு ஒரு நடிகர். அவருக்கு எந்த நேரத்துல எப்படி நடிக்கணும்னு நல்லாவே தெரியும். அது தெரிஞ்சு தான் ரொம்ப அழகா நடிச்சு எல்லாரையும் ஏமாத்தன்னு நெனைக்கிறாரு. ஆனா என்ன ஏமாத்த முடியாது. ஏன்னா ஏற்கனவே நான் நல்லா நடிச்சு நடிச்சு ஏமாந்துட்டேன். இதுக்கு என்ன நடிச்சாலும் என்னால ஏமாற முடியாது. தயவு செஞ்சு சொல்றேன். இதுக்கு மேல இது மாரிலாம் பேசினீங்க அப்படின்னா, அப்புறம் உங்கள பத்தி நான் இன்னும் எல்லாத்தையும் வெளிய சொல்ற மாரி இருக்கும் அப்படின்னு ஆர்த்தி ஒரு பேட்டி ஒண்ணு குடுத்திருந்தாங்க. அத பார்த்த நம்ம ரவிமோகன் இன்னும் பயங்கரமா கோவப்பட்டுருக்காரு. "என்ன பத்தி உனக்கு என்ன தெரியும்? என்ன பத்தி தப்பா பேசுறதுக்கு உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட அருகதையே இல்ல. நானும் பொறுத்தது போதும்னு பொறுமையா தான் போயிட்டு இருந்தேன். இதுக்கு மேல பொறுக்க முடியாது. உன்னுடைய அந்தரங்க லீலைகள்லாம் நான் வெளியில காட்டவா?" அப்படின்னு ரவிமோகன் இன்னைக்கு கொந்தளிச்சு பேசியிருக்காரு. அதாவது இதுவரைக்கும் நம்ம ஜெயம் ரவி, பாடகி கெனிஷா கூட நெருக்கமா இருக்காரு. இந்த மாரி நெறைய நடிகைகள் கூட நெருக்கமா இருக்காரு அப்படின்னு தான் ஆர்த்தி தரப்புலன்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு ரவி பேசும்போது, "உன்னுடைய அந்தரங்க லீலைகள காட்டவா?" அப்படின்னு இவரு கேட்டிருக்க விஷயம் எல்லாருக்குமே உச்சக்கட்ட ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அப்போ ரவி மோகனுக்கும் ஆர்த்திக்கும் இடையில இருக்கிற உறவ தாண்டி, அப்போ ஆர்த்திக்கு வேறு யாரு கூட ஏதோ ஒரு அஃபர் இருக்கு. அதுல தான் இவங்க 2 பேருக்கும் இடையில ஏதோ சண்டை வந்திருக்கும் போல. இதுதான் இவங்களுடைய விவாகரத்து பிரச்சனைக்கு காரணமா இருக்குமோ அப்படின்னு இப்போ எல்லாருமே அதிர்ச்சி அடையாத அளவுக்கு மேலும் ஒரு பிரச்சனைய ரவிமோகன் ஆரம்பிச்சு விட்டுருக்காரு. அதற்கான ஆதாரத்தையும் வெளியிட போறதா அவர் சொல்லியிருக்க விஷயங்கள் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு.